வந்து தூக்கினார். சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு ஒரு ஊர்ல இருந்தா. ஒரு நாள் அவ ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஆத்தோட ஆழமான பகுதிக்கு போயிட்டா. திடீர்னு காட்டாற்று வெள்ளம் அவளை வேகமா இழுத்துட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நல்லா கத்துறா. ஆனா யாருமே அவளை கண்டுக்கல, யாருமே அவளை பார்க்கவும் இல்லை. ஆறு அவளை அடிச்சு போயிட்டே இருக்கு. ஒரு நாள் முழுக்க அந்த வெள்ளத்துல தத்தளிச்ச அந்த பொண்ணு திடீர்னு மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை பாக்குறா. அதாவது எப்படியாவது நம்ம உயிர் பழைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை பிடிச்சு அது மேல ஏறி உட்காடுறா. 2 நாள் தாண்டி பசியோட தாகத்தோட உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்லாத அந்த பொண்ணை தேடி அவங்க அப்பா அம்மா வர்றாங்க. அந்த பொண்ணு நம்பிக்கையா அந்த மரக்கட்டையை பிடிச்சிட்டு இருந்தா, நான் என்னை எப்படியாவது யாராவது மீட்டு கொள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா அவளை காப்பாத்தி அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நிறைய விதமான சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்கள்ல நம்ம சிக்கி கொண்டு இருப்போம். எசபா விட்டு பாவமான வழியில போயிட்டு பாவமான காரியத்தை நாடி தேடி ஓடிட்டு இருப்போம். நம்ம அதுல சிக்கி கொண்டு யாரு நம்மளை இழுத்தாலுமே வர முடியாம அதுலயே ஸ்ட்ரக் ஆயிட்டு இருப்போம். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை தூக்கி எடுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்குமே ஏசப்பா கிட்ட நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த சிறுமி எப்படி அந்த மரக்கட்டைய நம்பிக்கையா பிடிச்சிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இன்னைக்குமே ஏசப்பாவை நோக்கி பாருங்க. உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுங்க. ஏசப்பா நான் பாவிப்பா, ஆனா என்ன நீங்க மீட்டு நடத்துங்க. நானும் எல்லாரும் விட ஒளியா விளங்கணும், அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்குமே ஒப்பு கொடுங்க, விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.